I say to you, mark my words. நான் சொல்லுகிறேன், என் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். You listen 100 messages every day. நீங்கள் ஒரு நாளைக்கு 100 செய்திகளை கூட கேட்கலாம். You be in online or live services for the whole day. ஆன்லைன்ல அல்லது மற்ற காரியத்திலே முழு நாட்களும் நீங்கள் இருக்கலாம். But if you don't go to God personally, individually or in person, you just take it from me. Not even 1 inch will move in your spiritual life. நீங்கள் அனுதினமும் தேவனை நீங்கள் தேடாமல், நீங்கள் சுயமாய் தேவ சமூகத்தில் போய் தனித்திருந்து நேரம் செலவழிக்கவில்லை என்றால், தேவனோடு தனித்த நேரம் இல்லை என்றால், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஜான் அளவு கூட முன்னாடி போக முடியாது. Your inner man and your spirit man will never ever grow. உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு தனிப்பட்ட நேரம் செலவழிக்காததினாலே அவன் வளர முடியாது. Even the word of God certify this. If you want, you go and check in James 1:22. வேதம் கூட இதை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. For if you are a hearer, that means you are just listening the word, not doer. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்களோ திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆனால் அதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். That means you are like a man observing your natural face in mirror. அதாவது நீங்கள் எப்படி இருப்பீர்களே என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய முகத்தை, சுபாவ முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பீர்கள். Mirror means it is nothing but the reflection of your face. கண்ணாடி என்பது ஒன்றுமல்ல, அது என்ன இருக்கும் என்றால், நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தை அது பிரதிபலிக்கும். When Spirit of God brings His word to you, that means you stand before that reflection glass. நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தன் வசனத்தை கொண்டு வரும் பொழுது அது எப்படி இருக்குமே என்றால், நீங்கள் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறது போல You இருக்கும். stand before that reflection glass with all the scars and marks. நீங்கள் அந்த பிரதிபலிக்கிற கண்ணாடிக்கு முன்பாக நிற்கும்போது உங்களுடைய எல்லா விதமான காயங்களும் தழும்புகளும் இதோடு நிற்பீர்கள். It is symbolizing your sinful life, lust and bitterness and anger, lackness in prayer life, etc. இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுபாவ பாவங்கள், இச்சைகள், ஜெபமின்மை, முறுமுறுத்தல், இன்னும் அநேக பாவங்களை குறிக்கிறது. But after figuring out your scars and your marks, if you are not going to work on it for those marks to be healed, these messages that you are listening, it doesn't make any sense to you. நீங்கள் பார்த்த அந்த காயங்கள், தழும்புகள், வேறு காரியங்களுக்கு சரியான ஒரு உபகாரங்கள் நீங்கள் எடுக்கவில்லை என்றால், அதை சீர் செய்ய முயற்சிக்கவில்லை என்றால், நீங்கள் கேட்கிற எத்தனை செய்திகளாய் இருந்தாலும் சரி, எத்தனை காரியங்களாய் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. Because the word of God says, after observing himself in a mirror, he goes away and immediately, underline the word immediately, and forgets what kind of man he was. எப்படி என்றால், ஒரு திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கிறது, என்னவென்றால் immediately, அதாவது உடனே தன்னுடைய முகத்தை அவன் மறந்து போகிறான் என்று 24வது வசனம் சொல்லுகிறது. Yes, you must underline the word immediately and forget what kind of man he was. அந்த 24ஆம் வசனத்துல உடனே என்று ஒரு வசனம் இருக்கிறது, அதை நீங்கள் போடிட்டுக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். See, this sentence claims that he is just a listener, not a doer. இந்த வசனம் மிக அழகாக பிரதிபலிக்கிறது. அந்த மனிதன் கேட்கிறவனாய் மாத்திரம்தான் இருந்தான், ஆனால் செய்கிறவனாய் இல்லை. If you think that the story ends after listening the word, after shutting down your system, after closing your laptop, keeping the cell or mobile into silent
செய்தியை கேட்ட உடனே எல்லாம் முடிந்து விட்டது, என்னோட லேப்டாப் க்ளோஸ் பண்ணிடுவேன், சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடுவேன், என்னுடைய மொபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன், இதோடு முடிந்தது என்றால் நீங்கள் ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். Just keep one thing in mind. ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். The effective work should begin after receiving the word of God, after shutting down the system, after coming out of that live program. அதாவது அந்த நேரலையான அல்லது நீங்கள் கேட்ட அந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை எப்படி செயல்படுத்த போகிறீர்களோ அதுதான் முக்கியம். See, we appreciate you because you are in online, you are listening some good messages. நீங்கள் நல்ல ஆன்லைன்ல நல்ல சில செய்திகளை கேட்கிறீர்கள், அதற்காக உங்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுகிறோம். But the effective work should begin after listening the word of God. ஆனால் நல்ல செயல்திறன் மிக்க சில ஆவிக்குரிய காரியங்கள் அந்த செய்திகளை கேட்ட பின்பு அதனால் உண்டாகிற மாற்றத்திலிருந்து வரணும். See, after live stream stops in your mobile or in your tablet or anything, you should stand in person on live with God first. அதாவது லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ண எல்லா செய்திகளும் கூட்டங்களும் முடிந்த பின்பு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீங்கள் ஆண்டவரோடு நின்று ஆண்டவருக்காக வாழ வேண்டும். I repeat the statement. After the live streams ends, your personal live stream should start with God. அதாவது அந்த நேரலைகள் எல்லாம் முடிந்த பின்பு உங்களுடைய லேப்டாப் எல்லா டேப்லெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிச்ச பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் தேவனோடு நிற்க வேண்டும். See, mark that person. That person, that one will be blessed in what he does. See, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அந்த மனிதன் அல்ல அந்த மனுஷி அப்படி செய்கிறவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. Because the so-called doer looks himself to the perfect law of liberty. There is a word called perfect law of liberty in that particular verse. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை குறித்து 26வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருப்பார். See, he starts his effective work with passion. அவர் பார்த்தீர்களே என்றால் அதிகமான ஒரு வாஞ்சையோடு தன்னுடைய செயல்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். Accepting his mistakes with humbleness. தன்னுடைய தவறுகளை எல்லாம் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். And he works hard. கடினமாய் உழைக்கிறார். Whenever he gets time, he works hard. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தன் உள்ளான மனிதனை பலப்படுத்த கடினமாய் உழைக்கிறார். And he works for his holiness. அவர் தன் பரிசுத்தத்திற்கு ஏற்ற பிரகாரம் கிரியை செய்கிறார். He works for his sanctification. தன்னுடைய சுத்திகரிப்பிற்கு ஏற்ற விதத்தில் கிரியை செய்கிறார். Standing for God in the midst of hardness of his life. தன் வாழ்க்கையில் இருக்கிற கொடூரமான கடினமான நேரங்களில் தேவனோடு நிற்கிறார். See, I am talking to you all these steps after listening the word of God. இது எல்லாம் எப்ப என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை அபியாசப்படுத்துகிற அந்த சரணத்தை சொல்லுகிறேன். And facing the challenges but bearing the fruit for God and for himself. பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கிற பொழுது அந்த மனிதனோ மனுஷியோ தேவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார். So that he may receive end time glory. Underline the word end time glory. அந்த இடத்தில் பார்ப்பீர்களே என்றால் தன் செய்கையின் நிமித்தமும் தன் கிரியையின் நிமித்தமும் அவர்கள் கடைசி கால மகிமையை பெற்றுக் கொள்வார்கள். So I encourage you this morning, my brother and my sister, listen the word of God but do the word in your life. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் தேவ வசனத்தை வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். Be a doer of the word. தேவனுடைய வார்த்தையை கிரியையிலே நடப்பிக்கிறவர்களாய். And you will possess your enemies. நீங்கள் உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். You will be victorious in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். If you are a listener, you will be listener for your entire life. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் வாழ்க்கை முழுசு கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. Be a doer of the word. நீங்கள் கேட்டு செய்கிறவர்களாய் இருங்கள்.